ஒரு நல்ல அப்பாவோட பொறுப்பு என்னவா இருக்க முடியும்? தன்னோட குழந்தைகளுக்கு தன்னை விட பெட்டரான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறதா நல்ல அப்பாவோட கடமை. அது படிப்பாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், இந்த சமூகத்தில் இருக்கிற உறவுகளாக இருக்கட்டும், இது எல்லா வீட்டிலும் தன்னை விட சிறப்பாக உருவாக்கி கொடுக்குறதா ஒவ்வொரு அப்பாவோட கடமையாக இருக்குது. இப்போ அப்பாக்கள்லாம் பார்த்தா ரொம்பவுமே பெருமையாக இருக்குது எனக்கு. என்னென்னா, படிப்பு விஷயத்தில் எவ்வளவு மெனக்கடுறாங்க. நல்ல ஸ்கூலு, நல்ல காலேஜ் தேடி அலைகிறாங்க, நல்ல வேலையை தேடி அலைகிறாங்க. இப்படியெல்லாம் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து தன்னோட குழந்தைகள் தன்னை விட ஒரு படி மேலே வரணும் அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க. இது எவ்வளவு நல்ல விஷயமா இருக்குது. இதை திருவள்ளுவர் எப்படி சொல்கிறாருன்னா, தந்தை மகற்காற்றும் நன்றி அவையத்து முந்தி இருப்பச் செயல். அதாவது சமூகத்தில் எல்லா விஷயங்களிலும் தன்னோட மகன் முந்தி செல்றதுக்கு உதவியாக இருக்கிறது தான் அப்பாவோட கடமை அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறாரு. ஆனால் இப்போ அப்பாக்கள்லாம் பார்த்தோம்னா திருவள்ளுவர் சொன்னதை விட பல மடங்கு செய்கிறாங்க. ஏன்னா அப்பத்த நிலைமையெல்லாம் வேற. அப்போல்லாம் 10-12 வயசு ஆயிடுச்சுனாவே ஒன்று வேலைக்கு காட்டி விட்டுருவாங்க, இல்லைன்னா வீட்டில் ஏதாவது வேலை செஞ்சாங்கன்னா அது கூடவே வச்சுக்குவாங்க. படிப்பெல்லாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்கான விஷயமாக தான் இருந்தது. ஏன்னா அப்போது காலநிலை சூழ்நிலை வேறு. ஆனால் இப்போ சூழ்நிலை அப்படியே மாறிடுச்சு. எல்லா அப்பாவுமே தன்னோட நிலையிலிருந்து அடுத்த படிக்கு தான் தன்னோட குழந்தைகள் போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்குது. இந்த காலத்து அப்பாக்களெல்லாம் நான் ரொம்ப வணங்குறேன். இது உலகத்தில் அப்பாக்கள் தினம்னு சொல்லி ஒரு நாள் வச்சு கொண்டாடுறாங்க. ஆனால் ஒரு நாள் தான் அப்பாவை கொண்டாடணுமா? நம்மளாம் தினம் தினம் கொண்டாடலாம். அதுக்கு தகுதியானவங்க நம்ம அப்பாக்கள் இல்லைங்களா? கரெக்ட் தானே?